உங்க வீட்ல ஏர் ஃப்ரெஷ்ஷா இல்லன்னு, கமகமன்னு வாசம் வர்றதுக்காக ஏர் ஃப்ரெஷ்னர் யூஸ் பண்றீங்களா? போச்சு போங்க. அதனால என்னென்ன பிரச்சனை வரப்போகுதுன்னு சொல்றேன். கொஞ்சம் கவனமா கேளுங்க. இந்த ஏர் ஃப்ரெஷ்னர்ல ஃப்ராக்ரன்ஸ் வர்றதுக்காக தாலேட்ஸ்னு ஒரு கெமிக்கல் யூஸ் பண்ணுவாங்க. இத ஒரு அளவுக்கு மேல மிக்ஸ் பண்ணாங்கன்னா, நம்ம உடம்புக்கு ஏகப்பட்ட பிரச்சனைய அது குடுக்கும். ஸ்மெல் தான் நல்லா இருக்கே அப்படின்னு அடிக்கடி இத யூஸ் பண்ணீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு காஃப் வரும். அப்புறம் த்ரோட் இரிட்டேஷன் வரும். அப்புறம் உங்க வீட்ல யாராச்சும் ஆஸ்மா பேஷண்ட் இருந்தாங்கன்னா, அவங்களுக்கு மூச்சு விடுறதுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கும். யூசுவலா பார்த்தீங்கன்னா, குழந்தைங்க நம்ம பெரியவங்கள விட அதிகமா மூச்சு இழுத்து விடுவாங்க. அப்படி இருக்கப்போ, நம்ம சுவாசிக்கிறத விட அதிகமான அந்த கெமிக்கல்ஸை அந்த குழந்தைங்க உள்ள இழுத்துக்குவாங்க. அதனாலேயே அவங்களுக்கு மூச்சு திணறல் பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னா, அவங்களோட ஸ்கின்னும் ரொம்ப தின்னா இருக்கும். அதனால இந்த கெமிக்கல்ஸ் பார்த்தீங்கன்னா, அவங்க ஸ்கின்ல ஈஸியா அப்சர்வ் ஆயிடும். உடம்புல ஸ்கின்ல பார்த்தீங்கன்னா, அலர்ஜி வரும், ஸ்கின் ரேஷஸ் வரும். இதெல்லாம் அடிக்கடி வர ஆரம்பிச்சிடும். எப்படியும் உங்களுக்கு உங்க ஃபேமிலியோட ஹெல்த் கண்டிப்பா முக்கியமா இருக்கும். அப்படி இருக்கப்போ கண்டிப்பா இந்த மாதிரி உங்க ஃபேமிலியோட ஹெல்த் அஃபெக்ட் ஆகிற விஷயத்தெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கங்க.